மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்கின்றது திருப்பாவை. மதி நிறைந்த நன்னாள் இந்த மார்கழி. மணிவாசகர் சொல்லுவார், ஆதியும் அந்தம் எல்லா அருட்பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டோயும் என்பார் முதல் திருவம்பாவை பாட்டில். அப்படிப்பட்ட இந்த நன்னாளில், மார்கழி மாத திருநாளில், இங்கே உழவார தொண்டர் சீர்கூட்டத்தின் 31வது ஆண்டு தொடர் சொற்பொழிவு நடப்பது என்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாகும். அடியேன் இங்கே உங்களுக்கு தெரிந்ததை நினைவு கூறும் வகையில் வள்ளலார் கண்ட சங்கம், சபை, சாலை என்ற 3 நிறுவனங்களும் தான் மனித சமுதாயத்தை முன்னேற்ற செல்லக்கூடிய பாதையாக விளங்கும் என்று ஆணித்தரமாக நமக்கு உரைக்கின்றார். அவருக்கு ஏற்பட்ட தாக்கம் திரு மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரை தம் குருவாக மனதில் கொண்டுதான் அவர் சுத்த சன்மார்க்கத்தை தொடங்கினார். மாணிக்கவாசகர் வள்ளலாரும் அடைந்த நெறி சன்மார்க்க நெறி. 4 மார்க்கங்கள் உள்ளன, அனைவருக்கும் தெரியும். சரியை, கிரியை, யோகம், ஞானம். தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று அழைப்பார்கள். இதை 4 மார்க்கங்களில் சிறந்த மார்க்கமாக தேர்ந்தெடுக்க கொள்ளப்படுவது சன்மார்க்கம் என்பது, அதாவது ஞான மார்க்கம் என்பது. இந்த மார்க்கத்திலே தான் வள்ளலார் மாணிக்கவாசகரை பின்பற்றுகிறார். அவர் திருவாசகத்தை தன் தலையில் வைத்து உறங்குகின்றார் பல நாட்களாக. ஏனென்றால் மாணிக்கவாசகர் திருவாசகத்தின் மூலம் சன்மார்க்க சங்கத்தை அவருக்கு தோற்றுவித்தார் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த அளவில் அவர் கண்ட சன்மார்க்க சங்கத்தையும், அவர் கண்ட தர்மசாலையும், அவர் கண்ட சத்திய ஞான சபையையும் எவ்வாறு தோற்றுவித்தார் என்பதை நினைவு கூறும் வரையில் அடியேன் உரையை இங்கே துவங்குகின்றேன். தமிழ் இலக்கிய உலகில் முதலில் திருமந்திரத்தில் சன்மார்க்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. திருமந்திரத்தில், திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தில் சன்மார்க்கம் என்ற வார்த்தை முதலாக பயன்படுத்தப்படுகிறது. திருமூலர் பாட்டிலே சத்தமும் சுத்த மண்ணும் தகுமனும் உய்த்த உணர்வும் உணர்த்தும் அகந்தையும் சித்தம் என்று இம்மூன்றும் சிந்திக்கும் செய்கையும் சுத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கரே என்பது திருமூலர் பாட்டிலே சன்மார்க்கத்திற்கு அக்காலத்திலே அவரால் உணரப்பட்டதுதான் இந்த சன்மார்க்கம். வள்ளலார் அனைவருக்கும் தெரியும். 1823ஆம் ஆண்டில் 5ஆம் தேதி அக்டோபர் திங்களிலே உதித்தவர். அவர் வாழையடி வாழையென வந்த கூட்டத்திலே வந்தார் என்று அவர் பாடலிலே அவர் சொல்கிறார். அவர் ஞானியாக தோன்றவில்லை. தோன்றும் வாழையடி வாழையாக கூட்டம் மரபினர் இறை துண்டு செய்து அடியார்கள் துண்டு செய்தும் வாழையடி வாழையென வந்த திரு கூட்ட மரமிடில் யான் ஒருவன் அடியேன் அன்றோ என்று அவர் பாடலிலே குறிப்பிடுகின்றார். அவர் வள்ளலார் கண்ட சாலை, சங்கம், சபை எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் பாவித்தல், இதுதான் அவர் கண்ட சன்மார்க்கம். இயற்கை உண்மையாம் அருட்பெருஞ்சோதி, இறைவன் இயற்கையிலே இருக்கின்றார் என்றார். நாம் முதலில் கண்ட மார்க்கமாவது தாச மார்க்கம். அடிமையை நோக்கி கொண்டது இறைவனை தொழுதல், அர்ச்சனை செய்தல், மலர்களை சூடுதல், பாராயணம் செய்தல், இது போன்றவெல்லாம் முதல் மார்க்கமாக கருதப்படுகிறது. சரியை, அதாவது தாச மார்க்கம், அடிமைப்பணி. இதற்கு உதாரணம் அப்பர் பெருமான் எடுத்துக்கொண்டாலாம். அவர் உழவார துண்டு செய்தார். இரண்டாவது சற்புத்திர மார்க்கம் கிரியை என்ற மார்க்கத்திற்கே வருகிறார். கிரியை மார்க்கம் என்பது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எப்படி என்றால், மகன் தந்தை போல், தாய் மகள் போல். இதைத்தான் இரண்டாவது மார்க்கம் என்று சற்புத்திர மார்க்கம். இதற்கு உதாரணமாக திருஞான சம்பந்தரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் மார்க்கம், அவர் உறவு இறைவனிடத்தில் இருந்தது.
தந்தையருக்கும் தாயருக்கும் மகனுக்கும் இருந்ததை போல உறவுதான். அதுதான் சற்புத்திர மார்க்கம் என்று இரண்டாவது மார்க்கமாக வழங்குகிறது. மூன்றாவது மார்க்கமாக சகமார்க்கம். சகமார்க்கம் என்பது இறைவனும் அடியவனும் ஒன்று, நண்பர்கள். இதற்கு உதாரணமாக நாம் சுந்தரமூர்த்தி நாயன்மாரை எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய உறவு இறைவனின் பால் நண்பன் என்பது. நண்பருக்காக இவர் தூது சென்றவர் அல்லவா? இறைவனே தூது அனுப்பியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படிப்பட்ட மார்க்கம் இது சகமார்க்கம், நண்பர்கள். இதற்கெல்லாம் மேலான மார்க்கம் ஒன்று என்பதைத்தான் மாணிக்க வாசகரும் வள்ளலாரும் கண்டறிந்தார்கள். அதுதான் சன்மார்க்கம், அதாவது ஞான மார்க்கம். ஞானத்திலே முக்தி, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அடைந்து இறைவனை அடைதல். அதைத்தான் மணிவாசகர் சிதம்பரத்திலே இருந்து காற்றிலே கலந்தார், ஆவியிலே கலந்தார், இரண்டரை ஆவியிலே கலந்தார். மற்றவர்களெல்லாம் ஜோதியில் கலந்தார்கள். சன்மார்க்கம் அதாவது ஞான மார்க்கம் அடைந்தவர்கள் மட்டுமே நம் உடலை எப்படி கற்பூரம் நாம் சிலது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வைத்தால் கரைந்து கொள்ளும் காற்றிலே, அப்படிப்பட்ட தேகத்தை இறைவன் நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு நான்காவது மார்க்கம் அடைவதற்கே சன்மார்க்கத்துக்கு வழி. இதைத்தான் நாம் மனித சமுதாயம் கையாள வேண்டும் என்று பாடுபட்டார், அயராது பாடுபட்டார். இயற்கை உண்மையாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொடர்பு கொள்வதற்கு, அருள் பெறுவதற்கும் சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை என்ற 3 அமைப்புகளை வள்ளல் பெருமான் அமைத்தார். அவர் கண்ட சங்கம் 1865ஆம் ஆண்டு சங்கம் தோற்றுவிட்டது. சங்கத்தின் தலைவர் யார் என்று தெரியுமா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் சங்கத்தின் தலைவர், வள்ளலார் அல்ல. இறைவன் அறிவித்த வண்ணம் வள்ளல் பெருமானே அறிவாலே அமைத்தார் அந்த சங்கத்தை. தடுமாறி தவிக்கின்ற இந்த உலக சமுதாயத்திற்கு புதியதோர் சமுதாயத்தை உருவாக்க சாதி, சமயம், மதம் அற்ற பொதுவான ஆன்மீக புரட்சி கொள்கைகளை உலக மக்களுக்கு படைத்திருக்கின்றார் பெருமானார், வள்ளல் பெருமானார். அவர் கொள்கையில் முக்கிய குறிக்கோள் ஆன்மநேய ஒருமைப்பாடு, ஒருவருக்கொருவர் உதவிடல் வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அடைந்தால்தான் மனித சமுதாயம் உயிரிழக் கொள்ள முடியும் என்று அவர் வித்திட்டவர். ஆரம்பத்திலே மனிதன் காட்டு மராண்டித்தனமாக இருந்தான், ஆடைகள் இல்லாமல் இருந்தான். அப்போது எல்லா உயிரும் ஒன்று என்று தெரியாமல் உணவிற்காக உயிர்களை கொன்று தின்றும் பழக்கத்தை மனிதன் ஆதி காலத்திலே அமைத்து கொண்டிருந்தான். இதைத்தான் மெடிவியல் பீரியட் என்பார்கள் ஆங்கிலத்திலே. அதற்கு பிறகு மனிதனுக்கு கொஞ்சம் அறிவு வளர்ச்சி உண்டாக காலகட்டத்தில் நாகரீகம் என்ற பெயரால் பல நாடுகளில் பலவிதமான நாகரிகங்களை தோற்றுவித்தார்கள் மனித சமுதாயத்தினர். அவற்றை பின்பற்ற பல தத்துவ தெய்வங்கள் படைத்தார்கள் நம் முன்னோர்கள். தெய்வங்கள் என்ற பெயரால் வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், சாத்திரங்கள் போன்றவற்றை மூலமாக கொள்கைகளை உருவாக்கினார்கள். ஏனென்றால் சாதாரண மனிதர்கள் சன்மார்க்கத்திற்கு நேராக அடைய முடியாது. உருவ வழிபாடில் ஆரம்பித்து அருவ வழிபாடுக்கு வர வேண்டும் என்றார் வள்ளல் பெருமான். அனைவரும் அருவத்திற்கு செல்ல முடியாது. அத்தகைய சிறப்பு சில ஞானிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். கொள்கைகளின் வாயிலாக பல மதங்கள் தோன்றின. மதங்கள் பெயரால் சமயங்கள் தோன்றின. சமயம் கடந்த தனிப்பொருளாய் அமையும் அருட்பெருஞ்சோதி என்று தம் பாடலே சமயம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சமயத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஆண்டவன் என்றார். சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி என்று அவர் பாடலிலே பதிவு செய்கிறார். சாதி, சமயம், மதம் என்ற பிரிவினையால் மனிதநேயம் இல்லாமல், ஜீவநேயம் இல்லாமல், ஆன்மநேயம் இல்லாமல், உண்மையான மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல்
பல மனிதர்கள் நாம் சுயநலத்தால், போட்டியால், பொறாமையால் பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்தோம் போனோம் என்று அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய தருணத்தில் தான் 19வது நூற்றாண்டிலே தோன்றிய ராமலிங்க அடிகளார் சன்மார்க்கத்தை தழைத்தோங்க சங்கம் அமைத்தார். அவர் அமைத்த சங்கம் ஏன் மடம் என்று கூறவில்லை? நாம் சிந்திக்க வேண்டும். மடம் அனைவருக்கும் இடம் தராது. உங்களுக்கு தெரியும், நமக்கு பல மடங்கள் இருக்கின்றன. காஞ்சி மடம், காசி மடம் என்பது. அப்படிப்பட்ட மடங்கள் இல்லறத்தாருக்கு அங்கே இருக்க முடியாது. துறவரத்தில் ஈடுபடுபவர்கள் மடத்தில் இருக்கலாம். இல்லறத்தில் ஈடுபடுபவர்கள் எங்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக அதை உட்கருத்தில் கொண்டுதான் அவர் ஏற்படுத்திய சங்கத்திற்கு சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார், மடம் என்று பெயரிடவில்லை. அதாவது எதற்காக அவர் சங்கத்தை ஏற்படுத்தினார்? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்து அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என்னை இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே என்று அவர் தம் பாடலில் பதிவு செய்கிறார். அவர் தோற்றம், அவருடைய பிறப்பு காரணமாக சன்மார்க்க சங்கத்தை நிறுவுவதற்காகத்தான் என்னை இறைவன் படைத்தான் என்று இப்பாடலிலே அவர் பதிவு செய்கிறார். அவர் இறைவனால் வருவிக்கப்பட்டவர் என்பது அவருடைய பாடலிலே நாம் தெரிகிறது. சங்கம் நான் சொன்னது போல அனைவருக்கும் பொதுவானது. தமிழகத்தில் ஆன்மீகத்திற்கு என முதலில் சங்கம் கண்டவர் வள்ளல் பெருமான். இந்தியாவிலேயே சங்கம் அமைத்தவர் இருவர். புத்தர் பெருமான் சங்கம் அமைத்தவர். அதற்கு பிறகு தமிழகத்திலே வள்ளலார் தான் சங்கம் அமைத்தார். தமிழ்நாடு சங்கம் கண்ட நாடு என்பதெல்லாம் மொழியின் காரணமாக சங்க நூல்கள், இதிகாசங்கள், தொல்காப்பியங்கள் எல்லாம் சங்க நூல்கள். ஆனால் ஆன்மீகத்திற்கு என்றே சங்கத்தை தோன்றுவித்தவர் வள்ளல் பெருமான். இந்தியாவிலே புத்தருக்கு அடுத்ததாக சங்கத்தை தோன்றுவித்தவர் வள்ளல் பெருமான். மடம் பக்குவம் உள்ள ஆன்மாவுக்கு மட்டுமே உரியது. சங்கம் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் உரியது. ஆகவே எல்லாருக்கும் இடம் தந்து உலக மக்களை இழுத்து திருத்த வேண்டும் என்ற எண்ணத்தால் மடம் என்று பெயரிடாமல் சங்கம் என்று பெயரிட்டார் வள்ளல் பெருமான். அவர் 6வது திருமுறையில் சங்கத்தின் அருமைகளை பதிவு செய்கின்றார். பாடலில் ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய் உலகை நம்பாதீர் என்றார். இந்த உலகெல்லாம் மாயை, எல்லாம் அழிஞ்சிடும். ஆண்டவன் மட்டும் தான் இருப்பான். வருவோம் போவோம் பிறப்பிறப்புண்டு எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லாம் அழிஞ்சிடுன்றாரு. ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய் உலகை நம்பாதீர், வாடாதீர், சன்மார்க்க சங்கத்தை சார்வீர், விரைந்து இனி என் மார்க்கமும் ஒன்றாமே. எல்லா மார்க்கம் ஒன்றாகும். ஏற்றத்தாழ அற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் சன்மார்க்கனியை கடைப்பிடிக்க வேண்டும். இல்லை என்றால் மனித சமுதாயம் ஒருபுறம் மிகுந்த வளர்ச்சியோடு மற்றொரு புறம் பசியால் வாடுகின்ற துன்பத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் அல்ல இறைவன் படைத்த உலகம். இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன். அவர் பிரிட்டிஷ் காலத்திலே, ஆங்கிலேயர் காலத்திலே வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கண்ட சமுதாயம் இன்னல்கள் 3 வடிவாக இருக்கின்றது. ஒன்று, ஆங்கிலேயரால் ஆதிக்கப்பட்ட அடிமைகளாக இருந்து கொண்டோம். பிறகு ஜமீன்தார் ஆங்கிலேயத்திற்கு அடிகோலியவராக இருந்தார்கள். 3வது, ஏழைகளாக, பரம ஏழைகளாக பசியால் வாடுபவர்கள் இருந்தார்கள் 19ஆம் நூற்றாண்டில். இந்த முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய சமுதாயம் உகந்ததல்ல. ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் படைக்க வேண்டும் என்பதே வள்ளலாரை இறைவன் வருவிக்க உற்றான். அனைவரும் ஒன்று, ஜாதி மதம் சமயம் எல்லாம் ஒழிந்தன என்கின்றார். ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென
ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று பதிவு செய்கின்றார். ஆதி காலத்திலே மனிதன் தோற்றத்தை எக்காலத்தில் இந்த பூமியில் தோன்றினான் என்று பல்லாயிரக்கணக்கு ஆண்டிகளை பட்டால் ஜாதி இருந்திருக்குமா, சமயம் இருந்திருக்குமா, சாத்திரங்கள் இருந்திருக்குமா, தோத்திரங்கள் இருந்திருக்குமா என்று சிந்தியுங்கள். மனித சமுதாயம் தோன்ற போது எதுவும் கிடையாது. அவன் மெடிவல் பீரியட் இருந்து அறிவுபூர்வமாக வரும்போது பெண் இட்ட சாணத்திலே இருந்து விளைத்தலை பார்த்தான். ஓ, நாமும் பயிர் செய்து உணவை பெறலாம் என்பதை அவன் அறிந்து அந்த கொடூரமான வாழ்க்கையில் இருந்து மனித அதாவது இல்லற வாழ்க்கைக்கு வந்து அறிவுபூர்வமாக உணர்ந்து அவன் விவசாயம் செய்தான். விவசாயம் செய்தவரெல்லாம் உடவாளிகளானார்கள். ஆடை உடுத்துவரெல்லாம் நெசவாளிகளானார்கள். அவன் வீடு இடிந்து மழை காலத்தில் ஒதுங்குவதற்காக வீடு என்பது கட்டவர்களெல்லாம் கொத்தனாரானார்கள். இறைவன் நம்மிடமிருந்த நண்பர்கள் உறவினர்கள் இறந்து போனால் அந்த உடலை மிருகங்கள் சொன்று சொல்லக்கூடாது என்பதற்காக அவன் அதற்கு அடக்கம் செய்யும் என்பதற்காக சிலரை அமைத்து செய்தான். இப்படி தான் மனித சமுதாயம் அறிவுபூர்வமாக வளர்ந்தது ஆரம்ப காலத்தில் இருந்து. அப்படி அவரவர் எடுத்துக்கொண்ட பணியின் நேமத்தின் காரணமாகவே, தொழிலின் நேமத்தின் காரணமாகவே பிற்காலத்தில் சாதி, சமயம், மதம் என்று சாத்திரம், தோத்திரம் என்றெல்லாம் உருவாக்கப்பட்டது. எப்படி இறைவனை செய்பவர்க்கென்ற அவர்களெல்லாம் இறைமணி தொழிலாளர்கள், இறைவனுக்கு பணிவிடை செய்வர்களெல்லாம் தொண்டர்களானார்கள், வீடு கட்டுபவர்களெல்லாம் கொத்தனாரானார்கள், உழவு செய்தவர்களெல்லாம் உழவாளி ஆனார்கள். இப்படி என்றுதான் அவர்கள் தொழிலை சார்ந்துதான் மனித சமுதாயம் பிரித்து கொண்டதுதான் பிற்காலத்தில் சாதி, சமயம் என்று கொடூர நோய்க்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். இதை சிந்தியுங்கள். அதைத்தான் சொல்கின்றார். சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதிகால மனிதத்தில் ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி. ஆதி காலத்தில் அதெல்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் வந்தது இப்போ இருக்குது. இதைத்தான் நாம் உணர வேண்டும். ஏற்றத்தாழ்வு சமுதாயம் உருவாகும் என்றால் அனைவரும் ஒன்றுபோல் பாவிக்க வேண்டும் என்றார் வள்ளலார். அடுத்த பாடலில் அவர் சொல்கின்றார், மார்க்கமெல்லாம் ஒன்றாகும் மாநிலத்தை வாய்மை இது தூக்கமெல்லாம் நீக்கி துணிந்து உளத்தே சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திடுமின் சத்தியம் இது என்கின்றார். இவ்வுலகம் அண்டங்கள் அத்தனையும் நான் காண இவ்வுலகில் எந்தை எனக்களித்தான் எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கம் தன்னை அடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி என்று பாடுகின்றார் வள்ளல் பெருமான். பெருமானார் முதலில் சங்கத்திற்கு சமரச வேத சங்கம், சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார். பிற்காலத்தில் அதை மாற்றி வேதத்தை எடுத்து விட்டார். சமரச சுத்த சன்மார்க்கம் சங்கம் அமைத்தார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சங்கத்தின் தலைவர். அவர் தம் பாடலில் சங்கத்தின் பெருமைகளாக துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன், சுத்த சிவ சன்மார்க்கம் தழைக்கின்றேன், என் மார்க்கம் நன்மார்க்கம் என்று வானாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து. இவ்வுலகம் அண்டங்கள் அத்தனையும் நான் காண இவ்வுலகில் எந்த எனக்களித்தால் எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கம் தன்னை அடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி என்று திறம்பட அவர் பாடலில் பதிவு செய்கிறார். இப்படி சங்கம் அமைத்து ஏற்றத்தாழ்வ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சாதி சமயம் அறவே ஒழிய வேண்டும் என்று அவரிடம் ஐயர்கள் இருந்தார்கள், ஐயங்கார்கள் இருந்தார்கள், பலதரப்பட்ட சாதிகள் இருந்த நண்பர்களாக இருந்தார்கள், தலித்தில் இருக்கிறவரும் நண்பராக இருந்தார். இவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து சங்கத்தில் வந்தால் அனைவரும் சமம். இது மடத்திற்கு பொருந்தாது. மடத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அனைவரும், சங்கம் ஏற்றுக்கொள்ளும். இதைப்படிப்பட்ட சமுதாயத்தை இருப்பவன் இல்லாதவருக்கு உதவ வேண்டும். அறிவு பசி இருப்பவனுக்கு இல்லாதவன், பொருள் இல்லாதவனுக்கு அறிவு இருந்தால் அறிவை தானமாக செய்ய வேண்டும். பொருள் அதிகமாக இருந்தால் பொருள் இல்லாதவனுக்கு
பொருளை தானமாக செய்ய வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய கருத்து. வயிற்று பசிக்கு தர்மசாலை, அறிவு பசிக்கு சன்மார்க்க சங்கம், உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் திறம்பட ஒளிபெற செய்து சிறந்து விளங்குவதற்காக ஞான சபை. இதுதான் அவர் கண்ட 3 நிறுவனங்கள்: தர்மசாலை, சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை. இந்த 3 நிறுவனங்கள் தான் உலக சமுதாயம் முன்னேற உய்த்திட என்று சிறந்த வழிக்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்று நம்மை கூவி கூவி அழைத்தார். அதில் சங்கத்தை நாம் இப்போது சிறிதளவுக்கு நாம் நினைவு கூர்ந்தோம். அடுத்தற்கு அவர் ஏற்படுத்திய தர்மசாலையை பற்றி நினைவு கூறுவோம். தர்மசாலை அணையா அடுப்பு 1867ஆம் ஆண்டு அவர் தொடங்கினார். புத்த பெருமான் சொல்கின்றார், மனித துன்பத்திற்கு காரணம் ஆசைதான் எல்லா துன்பத்திற்கும் காரணம் என்றார் புத்த பெருமான். ஆம், வள்ளல் பெருமான் அதைவிட ஒரு படி மேல் சென்று, ஆம், ஆசைதான் துன்பத்திற்கு காரணம், அதைவிட ஒரு கொடூர நோய் இருக்கின்றது, அதுதான் பேரின்ப மிக கொடுமையான நோய், அது பசி. ஆசை அடக்கி மனிதன் உயிர் வாழலாம், தள்ளி போட்டு வாழலாம். நாம் வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம், சிலர்கள் படித்து பட்டம் பெறும் என்ற ஆசை இருக்கலாம், இதையெல்லாம் தள்ளி போடலாம். ஆனால் பசியை பல நாட்களுக்கு தள்ளி போட முடியாது. புத்த பெருமான் ஆசைதான் மனித துன்பத்திற்கு காரணம், ஆம், ஆசையை விட ஒரு கொடி நோய் உள்ளது, பசி நோய் என்கின்றார். பசி உள்ளவனுக்கு உண்மை, ஒழுக்கம், வேதம், ஆகமம், தேவாரம், பிரபந்தம், பாராயணம் எல்லாம் காதிலே விடாது. பசி நோயை தீர்க்க வேண்டும், பார் முழுதும் ஜீவகாருண்யம் தழைக்க வேண்டும் என்கின்றார். ஜீவகாருண்யம் என்பது உயிரிழத்து அன்பு செலுத்த வேண்டும். ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோல் என்கின்றார். அதைத்தான் திருவள்ளுவரும் சொல்வார். அற்றார் அடல் பசி என்ற திருக்குறளிலே ஒருவன் பொருளை சேர்த்து வைக்க வேண்டிய இடம் எது என்றால் பேங்க் லாக்கர் அல்ல, வீட்டில் பீரோ அல்ல, ஏழைகளின் வயிற்றை வைக்க வேண்டும், பசி நோயை தீர்க்க வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். சேமித்த பொருளை, நமக்கு எஞ்சிய பொருளை ஏழைகளின் வயிற்றிலே நாம் வைக்க வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். பகுத்துண்டு வள்ளுவர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலை என்கிறார் வள்ளுவர் பெருமான். அலைந்து திரிந்து பிச்சை எடுப்பதையே தொழிலாக இறைவன் படைத்தேனானால் அந்த இறைவனும் அழுக என்கின்றார் திருவள்ளுவர். இறைவனுக்கே சாபம் விடுகிறார். ஒருவன் பிச்சை எடுத்துதான் உயிர் வாழ வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட இறைவன் ஒழிக என்கின்றார் வள்ளுவர். இறைவனுக்கே சாபம் விடுகிறார். அலைந்து பிரிந்து பிச்சை எடுப்பதையே தொழிலாக இறைவன் படைத்திருப்பானால் அப்படி படைத்த இறைவனும் இவர்களைப் போல அலைந்து திரிந்து கெடுக என்கின்றார் ஒரு திருக்குறளில் பெருமானார். ஆகவே ஜீவகாருண்யம் என்பது உயிரிடத்தில் இரக்கம் கொள்ள வேண்டும். அவர் மூட்டிய அணையா அடுப்பு இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கிலே மக்கள் உணவு அருந்துகிறார்கள். உணவு ஜீவகாருண்யம் தான் மோட்சத்தின் திறவுகோல். நாம் அபிஷேகம் செய்வோம், ஆராதனை செய்வோம், திருக்கோயிலுக்கு கடவுளுக்கு செய்வோம். இதற்கெல்லாம் சிறந்தது ஜீவகாருண்யம் என்கின்றார். அதுதான் மோட்சத்தின் திறவுகோல் என்கின்றார். ஆசையை பற்றி திருமூலர் ஒரு பாடலில் மண் பொன் பெண் மீது ஆசை மாட்டுமில்லை, கடவுள் மீது நம் ஆசையை விடவிடும் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஞானாயோதயம் கிடைக்கும் என்கின்றார். ஆசையே துன்பத்துக்கு காரணம் கூறுகின்றார். நாயன்மார்கள் அப்பர் பெருமானுக்கு ஆசை இல்லை, ஆனால் பசி இருந்தது. அதுபோல் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. அதற்காக இறைவனே திருக்கச்சூரில் அகராரத்தில் சென்று பிச்சை எடுத்து உணவிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனருக்காக. இங்கே திருக்கச்சூர் என்ற ஊரிலே சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே திருக்கோயிலில் வரும்போது அன்னப்பரிசனுக்கு வரவில்லை, பசியாக. அங்கு எங்கு சென்றாலும் நாயன்மார்களுக்கு முன்னதாகவே சொல்லி அனுப்பி அங்கே அன்னப்பரிசனங்கள் ஏற்பாடுகள் செய்யப்படும். திருக்கச்சூரில் ஏற்பாடு இல்லை, யாரும் இல்லை. இவர் வருகிறார், பசி எடுக்கிறது. இதை உணர்ந்த இறைவன் கச்சூரில் இருக்கின்ற இறைவன்
அங்கே மடங்களில் வீடுகளில் சென்று பிச்சை எடுத்து கொண்டு வந்து ஒரு வேதியர் விடயத்தில் வந்து உணவு கொடுத்தான். அதை பசியால் இருப்பதால் இவர் யார் என்று கேட்கவில்லை. அதை வாங்கி அருந்துவிட்டு பிறகு கேட்கிறாள், தாங்கள் யார் என்றால் அந்த வேதியர் மறைந்தார். இதை அவர் திருப்பாட்டிலே பதிவு செய்தார், தேவாரத்திலே பதிவு செய்வார். முதுவாய் ஓரி கதற முதுகாட்டு எரிகொண்டு ஆடல் முயல்வானே, அறவே ஒழியாய் கச்சூர் வடவாள் ஆலக்கோயில் அம்மானே என்று பாடுகின்றார் சுந்தரமூர்த்தினார். அப்படிப்பட்டவருக்கு பசி இருந்தது, ஆசை இல்லை. அதுபோல் பட்டினத்தார் ஆசையை துறந்தார். ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் துறந்து வெளிவந்தார். ஆனால் அவருக்கும் பசி இருந்தது. பசி உயிரை கொள்ளும். தர்மசாலையை நிறுவி வள்ளல் பெருமான் 4 ஆண்டு அங்கே உறைவிடம் இருந்தார். ஏனென்றால் யார் யார் உணவிற்கு வரப்போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது, பசியால் இழைத்து. அதுபோல் இந்த உணவு பொருள்களை யார் யார் தர்ம காரியங்கள் செய்ய போகிறார்கள் யாருக்கும் தெரியாது. இது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளை மேனேஜ்மெண்ட் என்று. எவ்வளவு உணவு தேவைப்படும் என்பதும் தெரியாது, யார் யார் அதற்கு தானம் கொடுக்க போகிறார்கள் தெரியாது. இந்த பணியை தொடர்ந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே வள்ளலார் அங்கே தர்மசாலையிலே 4 ஆண்டுகள் உறைவிடம் இருந்தார். தர்மசாலையிலேயே இந்த டிமாண்ட் சப்ளை மேனேஜ்மெண்ட்டை பயன்படுத்துவதற்காக. அப்படி தர்மசாலையை நிறுவி 4 ஆண்டுகள் இருந்து இதை 4 ஆண்டு வருடங்களாக அங்கே இறைவன் அவருக்கு காட்சி கொடுப்பதை ஒரு பாடலிலே பதிவு செய்கிறார். மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பயனை எல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே என்றார். இறைவன் அந்த தர்மசாலையில் காட்சி கொடுத்துருக்கானா, அதை பதிவு செய்கிறார். அப்போ அந்த சாலைக்கு அன்னதானத்துக்கு எவ்வளோ சிறப்பு என்பதை நாம் உணர வேண்டும். மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பயனை எல்லாம், இவ்வளோ தவம் இருந்து இதெல்லாம் ஒரு பகலில் கொடுத்தானா, தர்மசாலையிலே ஒரு பகலில் தங்குத தனிப்பதியே என்று பதிவு செய்கின்றார். தர்மசாலையின் பயன் பசி நோயை தீர்க்க வேண்டும், பார் முழுதும் ஜீவகாரன் தழைக்க வேண்டும். இதுதான் இதை கருத்தில் கொண்டுதான் அன்று ஏற்றிய அடுப்பும் இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. நாம் சங்கத்தை நினைவு கூர்ந்தோம், தர்மசாலையை நினைவு கூர்ந்தோம். அடுத்து அவர் ஏற்படுத்திய ஞான சபையை நினைவு கூறுவோம். ஞான சபையும் அவர் பெயர் வைப்பதே ஒரு சிறப்பு. எப்படி மடம் என்று வைக்காமல் சங்கம் என்று பெயரிட்டார், அதுபோல் சாலை தர்மசாலை ஏன் என்று பெயரிட்டார்? அன்னச்சத்திரம் என்று பெயரிட்டிருக்கலாம். எல்லாரும் அன்னங்க சாப்பாடு போடுறாங்க, அன்னச்சத்திரம். அன்னச்சத்திரம் இல்லை, தர்மசாலை என்றால் தர்மம் தழைத்த வேண்டும். மனிதன் தர்மம் செய்ய வேண்டும், அது சாலையாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்டவராக வந்தாலும் உணவு கேட்கலாம். அவர் ஞான சபையில் மட்டும்தான் குறிப்பிடுகின்றார், புலை கொலை தவிர்த்தவர்கள் மட்டும் உள்ளே வருக. சபையில் ஞான சபையில் மற்றவர் எல்லாரும் எல்லா இடத்திற்கு வரலாம். கொலை புலை செய்வோரெல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர் புறையினத்தார். அவருக்கும் பசி என்றால் பயிர் பொறுத்தல் வேண்டும், அவருக்கும் சாப்பாடு போடுகின்றார். புறையினத்தார் புலால் உண்பவர்கள் வந்தாலும் சாப்பாடு போடுகின்றார். இதுதான் அவர் ஏற்படுத்திய தர்மசாலையின் சிறப்பு. வள்ளல் பெருமான் கண்ட ஞான சபையை 1872 நிறுவப்பட்டது. அவர் வைத்த 3 நிறுவருக்கும் பெயரிடுவதே நான் சொன்னது போல தனி சிறப்பு. சங்கத்திற்கு மடம் என்று அல்ல, சங்கம் என்றார். சாலையை சத்திரம் அல்லாது தர்மசாலை என்றார். அதுபோல் ஞான சபையை கோயில் என்று சொல்லவில்லை, ஞான சபை என்றார். அதிலே கிழக்கில் சிற்சபையும் மேற்கில் பொற்சபையும் வைத்து வடக்கில் ஜோதி வடிவம் அமைத்தார். 7 திரைகள் வைத்து. சிவவாக்கியர் சொல்வார், வலது கண்கள் சூரியன், இடது கண்கள் சந்திரன் என்றார். நாம் உடம்பே வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன். வடக்கே ஜோதியை வைத்தார்.
அதை தை மாசத்தில் வருகின்ற பூச நட்சத்திரம்தான் இயற்கையாக பூமியின் அமைப்பு நேர்கோடாக இருக்கின்றோம். சூரியன் கிழக்கே, சந்திரன் மேற்கே நேராக இருக்கும். நேராக சமநோக்கு இருக்கக்கூடிய காலம் தை மாதத்திலே வருகின்ற பூச நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து தான் அவர் ஞானசபையை நிரப்பி வடக்கு பக்கத்தில் நிரப்பி 7 திரைகளை நீக்கி ஒளி வடிவத்தில் இறைவனை காணவை செய்தார். இதற்கு தான் நாம் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரத்திலே ஜோதி வடிவமாக இறைவனை காண்க பல்லாயிரக்கணக்கு மக்கள் வருகிறார்கள். அப்படி அந்நாளில்தான் கிழக்கே சூரியன், மேற்கே சந்திரன், வடக்கே ஜோதி மூலமாக நாம் நெற்றிக்கண்ணிலே நாம் இந்த புறத்தின் மூலமாக அதை உள்ளே சென்ற வேண்டும். அந்த கதிர்கள், ஒளிக்கதிர்களை உள்வாங்கினால் உடம்பு ஞானதேகம் அடையும் என்கின்றார். இரவா வரமளித்து என்னை மேலேற்றிய அறவாழியான் தனி அருட்பெருஞ்சோதி என்கின்றார். அப்படி ஞானதேகம் பெற அந்த ஜோதி தரிசனத்தை இறைவனை காண்கின்றார். அவர் ஏற்படுத்திய ஞானசபை எண்கோண வடிவு 7 திரை மூலம் காண்பிக்கின்றார். நமது எண்ணங்கள் மாயை என்ற திரைக்கில் இருந்து நீக்கி நாம் இறைவனை காண முடியும். இப்போது நாம் உதாரணத்திற்காக இறைவனை செல்ல வேண்டும் என்றால், ஏன் நாம் பிரதம மந்திரியோ இல்லை முதல் மந்திரியோ செல்ல வேண்டால் நேராக செல்ல முடியாது. பல அலுவலர்களை தாண்டித்தான் நாம் அதிகாரிகளை சந்திக்க முடியும். அதுபோல் இறைவனை சாதாரண மனிதர்கள் நேராக செல்ல முடியாது. நம்மை மாயை என்ற அழுக்கு திரைகள் 7 திரைகள் நீக்கி நம்மை அடைத்துக் கொள்கின்றன. அப்படிப்பட்ட மாயை திரைகளை நீக்கினால்தான் சுடராக விளங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி பெருமான் நம் உடலிலே ஆட்கொள்வான் என்கின்றார். அதற்கு தான் அவர் கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, பொன்மைத்திரை, செம்மைத்திரை, வெண்மைத்திரை, கலப்பு திரை என்ற 7 மாயை திரைகளை நாம் நீக்கினால் அடல் பிளம்பாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மில் உள்செகுவார். இதை மனத்தில் வைத்துதான் அவர் ஞான சபையை கட்டினார். அவர் ஞான சபையை நிறுவ தேர்ந்தெடுத்த இடம் சிதம்பரமே. சிதம்பரத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் அங்கே இருந்த தீட்சர்களும் பலதர மக்களும் இவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர மனதார அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள விடவில்லை. எப்படி ஏற்றத்தட எல்லா ஜாதியும் ஒன்றுக்கு எது நாம் ஒன்று நினைக்க முடியும் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை உணர்ந்த வள்ளலார், இறைவன் நம்மை இங்கே செய்ய முடியாது, நாம் இங்கிருந்து சென்றுதான் நம்ம வடலூருக்கு சென்றார். அதற்கு உத்தர ஞான சிதம்பரம் என்று பெயரிட்டார். ஞான சபைக்கு உத்தரம் என்றால் மிக பெரியது. சிதம்பரம் 2500 இல்லை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றது. சிதம்பரம் அப்போது 41 ஏக்கர்களாக அந்த கோயில் வடிவமைப்பு இருக்கிறது. இந்த அண்டங்கள் நாள்தோறும் வளர்கின்றன. கேலக்சி என்று விடார்களே, இப்போது நாசா விஞ்ஞானிகள் சொல்றார்கள், அண்டம் நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பல நட்சத்திரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற, கோள்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் 40 ஏக்கரிலே கட்டப்பட்ட சிதம்பரம் அக்காலத்தில். இப்போது நாம் அப்படிப்பட்ட சபையை நிறுவ வேண்டும் என்றால் நமக்கு 120 ஏக்கர் நிலம் வேண்டும் என்று தியானத்திலே அவர் மக்களுக்கு எடுத்து சொன்னார். அதாவது இந்த 1000 ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு இந்த வளர்ச்சி பட்ட பரிமாணம் நமக்கு சிதம்பரம் என்ற ஒரு கோயிலை அமைக்க வேண்டும் என்றால், சிதம்பரம் எதற்கு? பஞ்சபூதத்தில் ஆகாயத்திற்கு. அந்த ஆகாய ஸ்தலத்துக்காக தான் ஞான சபை அமைத்தார். அது அங்கிற்கு அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. வடலூருக்கு சென்றார். அங்கே இருந்த சங்கத்திலே உரைத்தார். நமக்கு 120 ஏக்கர் நிலம் வேண்டும், 100 காணி நிலம் வேண்டும் என்றார்.
ஏழையவர்கள், எளியவர்கள், ஜமீன்தார்கள் அனைவரும் தானமாக கொடுத்தார்கள் 100 காணியை. அப்படித்தான் அந்த சிதம்பரத்தை அவர் நிறுவ வேண்டிய ஞான சபையை வடலூரில் நிறுவினார். எப்படி 120, அப்போ பரிமாண வளர்ச்சி 40 ஏக்கர் அவர் காலத்திலே 19ஆவது நூற்றாண்டிலே 120 ஏக்கர் நிலப்பரப்பில் கொண்டு இந்த ஞான சபையை நிறுவினார். ஸோ நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் அவர் ஏற்படுத்திய ஞான சபை. அவர் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க அவர் இரவா வரமளித்து என்னை மேலேற்றி அறவாழியான் தனி அருப்பெருஞ்சோதி என்றார். இரவா வரம் அறைய நான் கூப்புக்கொடை அழைக்கின்றேன் என்று பலர்கள் அவர்களும் சேர்ந்தார்கள். நாம் இரவாமல் வாழ்ந்துவிடுவோம் என்று. அதை தவறான கருத்தை புரிந்து கொண்டால், இரவா வரம் என்பது இறைவனிடத்தில் 2 அற கலத்தல். இந்த உடம்பு நமக்கு நாம் கைபேசி வைத்துக் கொள்கிறோமே, அதற்குள் ஒரு சிப்ஸ் என்ற ஒரு சிறு கருவி இருக்கிறதே, அது போலத்தான் இந்த உடம்பு சுமார் 120 ஆண்டுகள் வாழலாம் இந்த உடம்பு. அதுக்கப்புறம் உயிர் ஆன்மாவிலிருந்து எப்படி சிப்ஸ் வெளியேறி பிற உடம்புக்கு செல்லும். இதைத்தான் வள்ளல் பெருமான் சொன்னார். நீங்கள் ஆண்மை 4 ஒழுக்கங்களை அவர் சொல்கின்றார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்மநேய ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கங்களை பெற்றால் நாம் இந்த உடம்பை நோயற்ற பல ஆண்டுகள் வாழலாம். இதை இளமையிலேயே கடைபிடித்தால் 100 ஆண்டுகள் வாழலாம், 110 ஆண்டுகள் வாழலாம். காலந்தாழ்த்தி கடைபிடித்தால் 80 ஆண்டுகள் வாழலாம். 50 ஆண்டு 60 ஆண்டு காலத்தில் இதை கடைபிடிக்க ஆரம்பித்தோமானால் இப்போது நாம் சில மாதங்களே நாம் தள்ளி போடலாம் நமது காலத்தை. அவ்வளவுதான். அப்படிப்பட்ட உடம்பை பேணி காக்க வேண்டும். உடம்பு கோயிலாக இருக்க வேண்டும் என்றார் அப்பர். அவர் திருப்பாடலிலே சொல்வார்களே, கால் கொடுத்து இருகை ஏற்றி கழி நிறைச்சி இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதிர நீரால் சுவர் எடுத்து 2 வாசல் 7 உடைத்தாய் அமைத்து அங்கு 7 சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே என்று அவர் தேவாரத்திலே சொல்லுவார். கால் கொடுத்து நம் இறைவன் எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுத்திருக்கின்றார் என்றார் அப்பர் பெருமான். எந்த வீடு? இந்த உடம்பு என்பதே ஒரு வீடு. கால் வந்துதான் இதை கடக்கால் அஸ்திவாரம். வீடு கட்டும் போது அஸ்திவாரம் காலாக இருக்கிறது. அதுபோல் நமக்கு கால் கொடுத்து இருகை ஏற்றி இப்போ வீடில் நம்ம பெரிய பெரிய வலது பக்கம் இடது பக்கம் திருப்பத்துக்கு இருகை ஏற்றி கழி நிறைச்சி இறைச்சி மேய்ந்து. வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? நமக்கு செங்கல் வேணும், கொஞ்சம் சிமெண்ட் வேணும், கொஞ்சம் சிமெண்ட்டு செங்கல், கழி நிறைச்சி இறைச்சி மேய்ந்து. அதுபோல் நமக்கு காலிலிருந்து தலை வரைக்கும் கொஞ்சம் சதை, கொஞ்சம் எலும்பு. இதற்கு தண்ணி ஊற்றுவது போல் இந்த சிமெண்டை கலப்பது போல் நமக்கு ரத்தம் ஓடுகிறது. இதைத்தான் தண்ணி என்றார். கால் கொடுத்து இருகை ஏற்றி கழி நிறைச்சி இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து. இந்த வீட்டுக்கு இந்த வீடு அப்படியே இந்த தோல் எல்லாம் வந்தால் அசிங்கமாக இருக்கும், பார்க்க அருவருப்பாக இருக்கும். அதுபோல் வீடு கட்டாலும் பூசு வேலை கட்டின பிறகு தான் அழகாக இருக்கும், வண்ணம் அடைத்த பிறகு. அதுபோல் நமக்கு இந்த தேகத்தை படைத்த இறைவன் நமக்கு பூசு வேலையாக இந்த தோலை கொடுத்திருக்கின்றான். கால் கொடுத்து கழி நிறைச்சி இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதிர நீரால் தண்ணி இது ரத்தம் உதிர நீரால் சுவர் எடுத்து 2 வாசல் 7 உடைத்தாய் அமைத்தென்றார். வீட்டுக்கு முக்கியமாக என்னது? வாசகால் வைப்பாங்க பெருசா. முதல்ல 2 வாசல், ஒன்று கிழக்கு வாசல் மெயின் வாசல், இன்னொன்று பின்னால வாசல். 2 வாசல். நமக்கு ஒரு வாசல் இங்கே கொடுத்தான், ஒரு வாசல் பின்னே கொடுத்திருக்கின்றான். இந்த உடம்புல இந்த உடம்புக்கு முக்கியமாக வீட்டுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது என்றால் வென்டிலேஷன் என்பார்கள். 7 சாலேகம் பண்ணி என்றார். 7 சாலேகம் என்பது ஜன்னல்கள். சாலேகம் என்றால் ஜன்னல்கள். வீட்டிற்கு
வெளிச்சமே தேவை என்பதற்கு, நமக்கு உடம்புக்கு நமக்கு வெளிச்சம் தேவை என்பதற்காக 7 துவாரத்தை கொடுத்திருக்கின்றான் இறைவன். இந்த உடம்புக்கு, இந்த வீட்டிற்கு கால் கொடுத்து இருகை ஏற்றி கழி நிறைச்சி இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதிர நீரால் சுவர் எடுத்து 2 வாசல் 7 உடைத்தாய் அமைத்து அங்கு 7 சாலேகம் ஜன்னல் பண்ணி மால் கொடுத்து ஆய்வு வைத்தார் மாமரை காடனாரே என்றார். அப்படியெல்லாம் கொடுத்த இந்த வீட்டை, இந்த உலர் தேகத்தை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அழுக்கற்று வச்சுக்கணும். அதில் தேவையில்லாதெல்லாம் போட்டு உடம்பை கெடுத்து வச்சக்கூடாது. உடம்பை சுத்தமாக வச்சா இந்த இறைவன், இந்த காரணீஸ்வரர் இறைவன் இங்கே இருப்பாரா. இதைத்தான் மனத்துவ நாயனார் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அவர் எல்லாரும் வெளியில் கும்பாபிஷேகம் கோயில் கட்டினார், அவர் மனசிலே கோயில் கட்டினார். அந்த கும்பாபிஷேகத்துக்கு இறைவன் போனார் என்பது தான் நமது திருத்தொண்ட புராணத்திலே நாம் அறிகின்றோம். அப்படி இந்த உள்ளத்தை கோயிலாக கொள்ள வேண்டும். இந்த உள்ளத்திலே இறைவன் குடிகொள்வான். இதைத்தான் அருட்புரிஞ்சோதி ஆண்டவரும் வள்ளலாரும் காட்டிய நெறிகளாக இருக்கின்றது. அவர் மாணிக்கவாசகரின் மேல் அதிக பற்று கொண்டவர். அவரைத்தான் குருவாக ஏற்றுக்கொண்டார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் நற்கரும் பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீச்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓப்பாமல் நினைப்பதுவே என்கின்றார் மாணிக்க வாசகரை வள்ளல் பெருமான். அடுத்து வருமொழி செய் மாணிக்க வாசக நின் வாசகத்தில் ஒரு மொழியே என்னை உடையனையும் ஒன்று வித்து தருமொழியாம் என்னில் இது சாதகமேன் சஞ்சலம் ஏன். குருமொழியை விரும்பி இறைவன் அவர் சொல்றார், அவர் பாடல்ல மாணிக்க வாசகர் தான் இவருக்கு குரு. குருமொழியை விரும்பி அயல் கூடுவதேன் கூறுதியே. அவர் உபதேசித்த ஒழுக்கங்கள் 4, முடிந்தவரை நாம் அதை பின்பற்ற முயற்சி செய்வோம். இந்திரிய ஒழுக்கம் என்கின்றார். அது பொறி புலன்களை ஒழுங்குபடுத்துதல். நமக்கு ஐம்பொறிகளையும் ஒழுங்குபடுத்த இந்திரிய ஒழுக்கத்தை பயன்படுத்த வேண்டும். 2வது ஒழுக்கமாக கரண ஒழுக்கத்தை நமக்கு அறிவுறுத்துகிறார். கரண ஒழுக்கம் என்பது மனத்திலே ஏற்படுகின்ற ஆசைகள், துன்பங்கள், பலவித இன்னல்களை அனைத்தையும் நீக்கமர செய்வதுதான் கரண ஒழுக்கம். 3வது ஒழுக்கமாக ஜீவ ஒழுக்கத்தை அவர் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார். ஜீவ ஒழுக்கம் என்பது மக்கள் அனைவரையும் தன்போல் பாவித்தல் தான் ஜீவ ஒழுக்கம். நானும் ஒன்று நீங்களும் ஒன்று. அதுதான் மனித நேயத்தை வளர்க்க நமக்கு உதவியாக இருக்கின்றார். இதுதான் அவர் ஜீவ ஒழுக்கம், ஜீவகாரண்ய ஒழுக்கம். 4வது ஒழுக்கமாக ஆன்மநேய ஒழுக்கம். ஆன்மம் தான் எல்லா ஆன்மம் என்று மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், ஆடு மாடு கோழி குருவிகள் அனைத்தும் எல்லா உயிர்களும் தன்னை போல் பாவித்தல். இதுதான் ஆன்ம ஒழுக்கம். அந்த எல்லா உயிர்களுக்கும் உரிமை இருக்குது என்றார். மனிதன் எப்படி இந்த மண்ணிலே வாழ உரிமை இருக்கிறதோ விலங்கினிலும் வாழ உரிமை இருக்கிறது. அதை நாம் தடை செய்யக்கூடாது, அதற்கு துன்பம் செய்யக்கூடாது. இப்படி இந்த 4 ஒழுக்கங்களை நாம் கற்று தேர்ந்தோமே ஆனால் சன்மார்க்க அடைய வழி நமக்கு கிடைக்கும் என்கின்றார் வள்ளல் பெருமான். சன்மார்க்கத்திலே வள்ளலார் கொள்கை புரியாமலும் புரிந்து கொண்டாலும் கடைபிடிக்க முடியாமலும் கண்டும் காணாது போல் இருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ள ஆளும் கிடையாது. ஏனென்றால் சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் பலர்கள் இன்றும் சமய வழிபாடுகளை போல் ஆக்கிக் கொள்கிறார்கள். அவர் சமயம் கடந்த தனிப்பொருளாம் அமையும் திருச்சபை சமயத்தெல்லாம் விட்டுவடிங்கள் என்கின்றார். இதை விட்டுவடிக்காமல் நாம் ஆரம்பத்திலே தாச மார்க்கத்திலே நாம் உருவ வழிபாடை கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் சொல்கிறார், நான் திருவொற்றியூர் வாழ்ந்த காலத்திலே நான் கடற்கரையில் மணல் கட்டி வீடு அமைத்தேன். சிறு வயதிலே அதை என்னுடன் விளையாடிகளும் ஏற்றுக்கொண்டார்கள், பார்த்தவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள்.
இப்போது எனக்கு 40 ஆண்டுகள் ஆகின்றன, இப்போது போல் நான் மணலில் வீடு கட்டி விளையாடி கொண்டால் மற்றவர்கள் என்னை என்ன சொல்வார்கள்? வயது ஆகிறது, குழந்தை போல் விளையாடுகின்றார். இதைத்தான் அவர் எளிமையாக சொல்கின்றார். ஆரம்பத்திலே நாம் அனைவரும் உருவ வழிபாடுக்கு ஆரம்பிக்க வேண்டும். இறைவன் இந்த கல்லில் இருக்கின்றான், உருவம். பிறகு நாம் உருவ வழிபாடிலிருந்து நம்மை அருவ வழிபாடு கொண்டு சொல்ல வேண்டும். சிதம்பரம் ஒன்றுதான் உருவத்திற்கும் அருவத்திற்கும் உதாரணமாக விளங்குகின்ற திருக்கோயில். இப்படி நாம் இளமையிலேயே இறைவனை அர்ச்சித்தும் ஆராதித்தும் பூசை மலர்கள் தூவியும் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு எலிமெண்டரி ஸ்கூல் என்று சொல்வார்கள் இளமையில். அதற்கு அடுத்து நாம் அங்கிருந்து 2வது யோகத்துக்கு வர வேண்டும். நாம் எப்படி நம் சர்ப்புத்திர மார்க்கம் என்று சொல்கின்றோமே, கிரியை என்று சொல்கின்றோமே, அதற்போல் சர்ப்புத்திர மார்க்கத்தில் இறைவனை நாம் அவர் நம் தந்தை தாய் என்ற உறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் 2வது மார்க்கம். இதை உருவத்தில் ஆரம்பித்து அடிமை தொழிலை செய்து, அடிமை தொழில் என்பது இறைவனை பணிவிடை செய்து, இதைத்தான் ஆரம்பத்தில் செய்ய வேண்டும். நாம் கடைசி வரையும் அதை கொண்டு சொல்லுவோம் என்றால் அதற்கு சில பலன் தான் கிடைக்கும். ஆன்ம பலன் நமக்கு கிட்டாது, சாதாரண பலன் தான் கிட்டும். எப்படி நாம் ஆரம்பத்திலே நாம் மணல் கட்டி வீடு விளையாடுகிறோமோ, இப்போது 60 ஆண்டுகள் ஆகியும் நான் மணலிலே வீடு கட்ட முட்டால் அது ஏற்றுக்கொள்வாரா? இதைத்தான் சொல்கின்றார் வள்ளலார். நாம் உருவ வழிபாடிலிருந்து தாசபுர்க்க மார்க்கத்திலிருந்து புத்திர மார்க்கம் வரைந்து பிறகு சகமார்க்கத்திற்கு இறைவனை நாம் நண்பன் போல் பாவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேகத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பரிமாண வளர்ச்சியின் காரணமாக, அறிவின் பூரணமாக காரணமாக யாரோ சொல்கிறார்கள், இளமையில் ஆரம்பியுங்கள், இறைவனை வணங்குங்கள், வாழ்த்துங்கள், அர்ச்சனை செய்யுங்கள், ஆராதனை செய்யுங்கள். பிறகு நாம் எலிமெண்டரி ஸ்கூல் தொடக்க பள்ளியிலிருந்து நாம் ஹைஸ்கூலுக்கு செல்ல வேண்டும், உயர்நிலை பள்ளிக்கு செல்ல வேண்டும். உயர்நிலை பள்ளியிலிருந்து நாம் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். கல்லூரிக்கு செல்ல வேண்டும் தான் 3வது மார்க்கம் என்று குறிப்பிடுகிறார்கள். சரியை கிரியை யோகம் என்கிறார்கள். எப்படி என்றால், இறைவன் எனது நண்பன், நண்பனுக்கு ஒரு துன்பம் என்றால் அவன் கடமை, அவனுக்கு ஒரு துன்பம் என்றால் நமக்கு கடமை. அப்படித்தான் சுந்தரர் இறைவனை தூதனுப்பினார் என்கிறார் திருத்தொண்ட புராணத்தில் சேர்க்கிறார். அந்த மார்க்கத்தை நாம் கொள்ள வேண்டும். அறிவு வளர்ச்சியின் காரணமாக எப்படி ஆரம்பித்தோமோ அப்படியே நின்று விடக்கூடாது, இறுதி வரைக்கும். அப்படியே இருந்தால் நமக்கு சாதாரணமாக அற்ப லாபமே நமக்கு கிடைக்கும் என்கிறார் வள்ளலார். 3வது மார்க்கம் இது சக மார்க்கத்தில். பிறகு ஞான மார்க்கம் என்பது அவர் சன்மார்க்கத்தை குறிக்கின்றார். சரியை கிரியை யோகம் ஞானம் 4வது மார்க்கத்துக்கு அடைந்தால்தான் நாம் இறைவனிடத்தில் நாம் இருக்கிறோம், இறைவன் நம்மிடத்தில் இருக்கின்றான். இறைவனும் ஒன்று, நாமும் ஒன்று. இதை இந்த 4 மார்க்கங்களாக தொடர்ந்து நாம் கடைபிடித்தால் தொடக்கப்பள்ளி, உயர்நிலை கல்வி பள்ளி 2வது மார்க்கம், 3வது மார்க்கம் என்பது கல்லூரி, 4வது மார்க்கம் என்பது பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. அவ்வளோ, அதற்கப்புறம் எதுவுமே கிடையாது. இதைத்தான் அவர் நமக்கு தொடர்ந்து பாடுபட்டார். அதை பயன்படுத்தவில்லை சரியாக. பொருளின் ஆசையின் காரணமாக நாம் காலம் மாறி போய்விட்டது. சில ஆன்மநேய லாபத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் சன்மார்க்க அடைய முயற்சி செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் கல்லாலான இறைவனை ஆரித்தும் மந்திரித்தும் வேதங்கள் பாராயணங்கள் எல்லாம் சொல்கின்றது கேட்டு அதை உச்சரித்தும் அதை கடைபிடித்தும் அடுத்த மார்க்கத்துக்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் நம்மையும் சாதாரண குழந்தை போல வீடு கட்டிருக்கிற சின்ன வயசில் அந்த இடத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருப்போம் என்பதை நினைவு கூற வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையை படித்தால், அவர்களை கொள்கையை நாம் பரப்பினால், சற்று பின்பற்ற கடைபிடித்தால் வீடெங்கும்
நாடெங்கும் ஊரெங்கும் உலகமெங்கும் வேற்றுமை குறையும், வன்முறை குறையும், அமைதி பெருகும். உயிர்களிலே கடவுளை காட்ட வந்தவர் வல்லார். கல்லிலே காட்டி நம்மிடத்தில் உயிர்களை எல்லா உயிரிடத்தில் இறைவனை காட்டக்கூடிய வந்தவர் தான் வள்ளலார். உயிரிடத்திலே கடவுளை காட்ட வந்தவர் வள்ளலார். கோயிலாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற 3 தேகத்தையும் நம் உடலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பக்குவப்படுத்தி நம்மை வழிகொள்ள வேண்டும். உடற்கோயிலில் தேகத்தை ஆலயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதற்கு அப்புறம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய வேலையே இல்லை. இறைவன் நம்மிடத்தில் குடியிருக்கிறான்றா. இதைத்தான் அவர் பலமுறை நமக்கு பல இடத்தில் அவர் பல பாடல்களில் நமக்கு உணர்த்துகின்றார். உயிர்க்கடவுளை, ஜீவ தெய்வங்களை அன்பினால் ஆராதிக்க சொல்கிறார். அன்பிற்கு முண்டோ அடக்கம் தாழ் என்கிறார் வல்கிறார். இந்த அன்புக்கு அன்கண்டிஷனல் லவ் என்பார்களே, இந்த அன்புதான் நம்மை உயர்நிலைக்கு செல்ல வேண்டும் என்றார். பக்தி வழி என்பது பழைய வழி. வள்ளலார் கண்ட வழியில் அது பழைய வழி, அதில் ஆரம்பியுங்கள். கருணை வழி என்பதுதான் அவர் காட்டும் புதிய வழி. பக்தி இருந்தால் மட்டும் போதாது, கருணை இறக்க வேண்டும், இரக்கம் இறக்க வேண்டும், ஜீவகாருண்யம் இருக்க வேண்டும், உயிரிழத்தில் இரக்க தயவு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தயவு இருந்தால்தான் மனித சமுதாயம் முன்னேறும். வள்ளலார் ஆராய்ச்சியில் அவர் கண்டது 3: பக்தி, ஜீவகாருண்யம், சீர்திருத்தம். பக்தி உலகத்தில் வள்ளலார் பலருள் ஒருவர். சீர்திருத்த உலகில் வள்ளலார் சிலருள் ஒருவர். பெரியாரை எடுத்துக்கொள்ளலாம் சீர்திருத்தத்திலே இதில். ஆனால் ஜீவகாருண்யம் என்ற உலகத்திலே வள்ளலார் தனி ஒருவர். பலரில் ஒருவர் இல்லை, சிலரில் ஒருவர் இல்லை. இவர் தனி ஒருவர் ஜீவகாருண்யத்திலே. அவரோடு நாம் ஒருவரை சேர்த்துக் கொள்ளலாம். வர்த்தமானரை, புத்தரை சேர்த்துக் கொள்ளலாம். பிறகு வள்ளுவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த வள்ளுவரும் வள்ளலார்களும் சமயம் கடந்தவர்கள். அவர்கள், நீங்க திருக்குறளிலே 1330 பாடல்களை எடுத்து பாருங்கள். இறைவன் இப்படி இருப்பான், அப்படி எந்த இறைவனையும் எந்த சமயத்தையும் வள்ளுவர் குறிப்பிடவில்லை. எல்லாம் பொதுவாகத்தான் இருக்கும். இதைத்தான் வள்ளலாரும் சொல்கின்றார். பொது நோக்கோடு இருக்க வேண்டும் என்றார். மற்ற யாரையும் நாம் சேர்க்க முடியாது. அதாவது ஜீவகாருண்யம் தனி ஒருவராக அவரோடு வர்த்தமானை சேர்க்கலாம், வள்ளுவரை சேர்க்கலாம். மற்ற யாவரும் இதில் சேர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தம் மதத்திற்காக அவர்கள் தொண்டு செய்தார்களே தவிர உலக ஜீவகாரனுக்கு அவர்கள் தொண்டு செய்யவில்லை. மனித சமுதாயம் உய்ய வேண்டும், அவர்கள் சமுதாயம் உய்ய வேண்டும், அந்த சமயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள். ஆனால் வள்ளல் பெருந்தகையோ எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் என்று அவர் ஜீவகாருண்யத்திலே தனி ஒருவராக விளங்குகின்றார். வள்ளலாரின் பக்தியை ஆத்திக உலகம் எடுத்துக்கொண்டது. நம்மளாம் எடுத்துக்கணும். வள்ளலாரின் சீர்திருத்த கொள்கைகளை நாத்திக உலகம் எடுத்துக்கொள்ளது. கல்லுக்கு பூஜை பண்ணுறான், இதுக்கு பூஜை பண்ணுறான், அபிஷேகம் நெய்யெல்லாம் இதில் போய் கொட்டுறான்ட்டு நாத்திக உலகம் எடுத்துக்கிது. அவருடைய சீர்திருத்தத்தை, அவருடைய பக்தியை ஆத்திக உலகம் நம்ம எடுத்துக்கணும். சீர்திருத்தங்களை நாத்திக உலகம் எடுத்துக்கொண்டது. ஆனால் ஜீவகாருண்யத்தை ஆத்திக உலகம் போதுமான அளவு போற்றவில்லை. அவருடைய ஜீவகாருண்யத்தை நாம் போதுமான அளவு போற்றவில்லை என்றால் அது மிகையாகாது. ஆனால் நாத்திக உலகம் அறவே கண்டுகொள்ளவில்லை. சமூக நீதி என்பார்கள், கொலை தொழில் செய்வார்கள், உயிருக்கு துன்பம் கொடுப்பார்கள். நாத்திக உலகம் அறவே கொண்டுவில்லை. இருவரும் கைவிட்டு, ஆத்திகமும் கைவிட்டது, நாத்திகம் கைவிட்டது. இங்கேதான் ஜீவகாருண்யத்திலே தான் வள்ளலார் இருக்கின்றார், வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இளமையிலே அடியேன் சொன்னது போல சென்னையில் 30 ஆண்டு அனுபவம் அவருக்கு இங்கு உண்டு. நேரடியாக அனுபவம் வள்ளலாருக்கு உண்டு. பிரிட்டிஷ் ஆட்சியை, ஆதிக்கத்தை நேரில் பார்த்தவர் அல்லவா வள்ளலார். அதுபோல நவீன அபிவிருத்திகளை நேரில் கண்டவர். சென்னை துறைமுகம் அப்பொழுதுதான் இங்கே கட்டப்பட்டது ஆங்கிலேயர்களால். இங்கே நகரமயமாக ஆக்கி கொண்டிருக்கிற அவர் தனிமையாக விரும்பிதான் இங்கே ஒரு திருப்பயணம் மேற்கொண்டார்.
அத்தோட சென்னை பக்கமே அவர் வரவில்லை. பிரிட்டிஷ் ஆட்சியை ஆதிக்கத்தை நேரில் பார்த்தவர், நவீன அபிவிருத்தத்தை நேரில் கண்டவர். வடலூருக்கு வந்த பிறகும் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆட்சி செய்தார்கள், அதையும் கண்டவர். வரலாற்று நோக்கு, இலக்கிய நோக்கு, தத்துவ நோக்கு, சமுதாய நோக்கு என்ற நான்கும் வள்ளலாரிடம் இருந்தன. வள்ளலாரின் பார்வையோ நவநோக்கு பார்வை. நவநோக்களித்தான் என்று ஊது ஊது சங்கே என்று பாடுகின்றார். நவநோக்கென்றால் சங்கநாதம் செய்கின்றார். வள்ளலாரின் நோக்கு பார்வை மட்டும் புதிதன்று, செயல்களும் அவருடைய சாதனையிலும் புதிது. சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை, ஞான சபை, கடைசியாக சித்தி வளாகத்தை தேர்ந்தெடுத்தென்றார். இங்கே அவர் மறைய வேண்டும் என்பதை. இந்த நான்கும் புதுமையான கருத்துக்கள். ஞானசபையின் கட்டுமான அமைப்பே புதியது, நடைமுறைகளும் புதியது. சன்மார்க்கத்திற்காக உலகிலே தனிக்கொடி கண்டவர் வள்ளலார். மேலே மஞ்சளும் கீழே வெள்ளையும் நம் உடலிலே, இங்கே புருவ மத்தியிலே நமக்கு பிட்டுடியம் கிளாண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அங்கே மேலே மஞ்சளும் கீழே வெள்ளை என்ற ஜவ்வும் இருக்கிறது. இதன் மூலமாகத்தான் நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய ஜோதி தரிசனத்தை நாம் இங்கே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார். இந்த மேலே இருக்கிற மஞ்சள் ஜவ்வும் கீழே இருக்கின்ற வெள்ளை ஜவ்வும் வைத்துத்தான் சன்மார்க்க கொடியை அவர் அமைத்தார். மேலே மஞ்சளாக இருக்கும், கீழே வெள்ளையாக இருக்கும். அனைத்தும் உடல் தேகத்தை வைத்துக் கொண்டுதான் என்குலம் எம் இனம் என்ற 96 அங்குலம் என்றருள் அருட்பெருஞ்சோதி என்பது அவர் பதிவு செய்கின்றார். நமக்கு 96 ஜான்கள், அவர்கள் உயரத்திற்கேற்ற நாம் வைத்தால் நமக்கு 96 அங்குலம், 8 ஜான் இருக்கும் நமக்கு உடல். ஒரு ஜான்னா 12 அங்குலம். 8 × 8 12 பெருக்கினீங்கன்னா 96. இதுதான் 96 தத்துவம் உடல்ல இருக்குது. நின்று அவங்கவுங்க நீங்கள் போயிட்டு 8 ஜான் அனுப்பிச்சா காலிலேருந்து தலை வரைக்கும் 8 ஜான் இருக்கும். அந்த ஒரு ஜானுக்கு 12 அங்குலம். என்குலம் எம் இனம் என்ற 96 அங்குலம் என்ற அருட்பெருஞ்சோதி என்கின்றார். பிறகு அவர் காலத்தை வீணடிக்காதீர்கள், மனித சமுதாயங்களே காலத்தை வீணடித்திருக்கிறார்கள், பொருளை ஈட்டி உடலை அழித்து கொள்கிறார்கள் என்கின்றார். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகளவே. சன்மார்க்கத்திற்கு அழியா சாகாதவனே சன்மார்க்க என்கின்றார். சாதியும் சமயமும் காணா ஆதி அனாதியாய் அருட்பெருஞ்சோதி என்றார். சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாய் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இப்படி ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் உருவாக பாடுபட்டவர் வள்ளலார். திருமந்திரத்திலே தான் சன்மார்க்கத்தை நாம் பார்த்தோம். அதற்கு அப்புறம் அருணந்தி சிவாச்சாரியர்கள் சொல்கிறார்கள், சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் என்கின்றார். இந்த 4 மார்க்கத்தை நாம் நினைவு கூர்ந்தோம். அவர் காட்டிய நெறியில் அக்காலத்திலே முக்கோண வடிவிலே மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இக்காலத்திலும் நீங்கள் பார்த்து கொண்டால் ஏகாதிபத்தியம், பொருள் அதிகமாக இருப்பவர்கள் இந்த உலகில் இருக்கின்றார்கள், பொருள் குறைவாக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள், பொருளே இல்லாமல் பசியால் இருக்கின்றார்கள். இப்போவும் நாம் ஏற்ற பகுத்தறிவு பெற்று கல்வி அறிவு பெற்று பல சாதனைகள் நாம் புரிந்தாலும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வள்ளலார் காட்டிய நெறியை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால்தான் நாம் ஏற்றத்தாழ்வை, அதாவது பேலன்ஸ்டு சொசைட்டியாக, பசிவு, அது அறிவு 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 செல்வத்தை தானமாக செய்ய வேண்டும்.
பொருள் செல்வத்தை இல்லாதவர்களுக்கு தானமாக செய்ய வேண்டும். இப்படி மனித சமுதாயத்தை, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்கினால் நமக்கு பஞ்சம் இருக்காது, கொலை இருக்காது, திருட்டு இருக்காது. இந்த எண்ணங்கள் நல்லெண்ணங்களாக மாறக்கூடியவாக இருக்கக்கூடும். இந்த ஆன்ம லாபத்தை பெறலாம். இந்த ஆன்ம லாபத்தை தான் அவர் படிப்பது. அதை பல இடத்தில் சொல்கிறார்கள். நீங்கள் ஏன் அற்ப லாபத்திற்கு செல்கிறீர்கள்? இந்த தேகம் அழியாத தேகம், சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தேகத்திற்காக பயிற்சி செய்து கொள்ளுங்கள். பிரணவ தேகத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பிராணவாயை நாம் அதிகரித்தால் நமது வாழ்நாளை நாம் அதிகமாக வாழலாம். பிறகு ஞான தேகத்தை பெருத்துங்கள். இந்த 3 தேகத்தையும், சுத்த தேகம், பிரணவ ஞானத்தை பெற்றவர் மாணிக்க வாசகர். அவர் 2 கலந்தவர் காற்றிலே. இப்போது நாம் விண்வெளியில் செல்கிறார்கள். அவர்கள் இந்த சாதாரண உடம்பாக செல்ல முடியாது. ஏனால் கதிர், அந்த அலைகள் எரித்துவிடும், வெடித்துவிடும். அதற்காக அவர்கள் மேலே அணிகலன்களை சென்று செல்கிறார்கள். ஆனால் இங்கே வள்ளலாரும் மாணிக்கவாசகர்களும் இவர்கள் எங்கும் செல்வார்கள், காற்றிலே கலந்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு அணிகலன்கள் தேவையில்லை. ஏனென்றால் இவர்கள் சுத்த தேகம் பெற்றவர்கள், பிரணதேகம் பெற்றவர்கள், ஞான தேகம் பெற்றவர்கள். இப்படி ஞானதேக பெற்றவர்கள் எல்லாம் இவர்களுக்கு அணிகலன்கள் தேவையில்லை. எங்கும் 2 கலந்து அருட்பெருஞ்சோதி இறைவனை அடையலாம் என்கின்றவர்கள் எங்குண்டோ சொல்வார்கள். அப்பொழுது வாழ்ந்தார், இப்பொழுது வாழ்கிறார், எப்போதும் வாழ்வார். வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம் என்று இல்லாமல் வந்தோம், இருந்தோம், திருத்தொண்டு பல புரிந்தோம், வாழ்ந்தோம், வாழ்கிறோம் எனும் மேலான நிலைக்கு நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமானை மாணிக்க வாசகரின் கருத்தை கொண்டு அடியேன் இந்த அளவிலேயே இந்த என்னுடைய உரையை பூர்த்தி செய்கின்றேன். நாளைக்கு மாணிக்க வாசகருக்கும் இவருக்கும் எப்படிப்பட்ட நட்பு என்பதை அடியேன் விளக்க கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறி இந்த அளவிலே இந்த ஏற்பாடு செய்த கூட்டமைப்பத்தாருக்கு நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே கோலமெல்லாம் ஓங்குக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.